இப்ப ஆளுநர் வந்து காலதாமதம் செய்வது தவறு அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா தாவேகா சார்புல இருந்து அவர் எந்த வாயும் திறக்கல அப்படின்றது வந்து என்னைக்கு வாயை திறந்துருக்காங்க? அவங்க எதுக்காவது வாயை திறந்துருக்காங்களா? அவங்களுடைய கொள்கையை வாயை திறக்காத கொள்கை. நீங்க என்கிட்ட வந்துட்டு கொடுத்துருக்க நம்பர் வந்துட்டு பெரும்பான்மை இல்லை, அதனால பெரும்பான்மை வர்றவங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னா அவரு வேற ஒரு அரசியல் சூழ்ச்சிக்கு இடம் தருகிறார் என்று பொருள். அதற்கு பிறகு 3 வாரம் கழிச்சு விஜய் நிரூபிக்க தவறினார், ஆட்சி கலைத்தது அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த பாசிபிலிட்டி இருக்கு யோசிக்கலாம். இல்ல அவருடைய ஜோசியத்தில் அவர் எடுத்து அந்த சோழி உருட்டி இருப்பார் விஜய் முன்னாடி. 12ல 7 தண்ட பக்கம் தான் நிற்கிது, நீங்க எந்த பக்கம் தான் உட்காந்துருக்கிறீங்க, அதனால உங்க பக்கம் அவர் வந்துருவாரு அப்படின்னு யாரோ சொல்லிடலாம். அதுக்காக விஜய் சைலண்டா இருக்கலாம். விஜய் வந்துட்டு காங்கிரஸோட போயிட்டாரு, அதனால டெல்லியில் இருக்கிறவங்க கோவப்படுறாங்க, அதனால வந்துட்டு அவர் பதவி ஏற்க விடக்கூடாது. அப்புறம் அந்த உடனே இப்போ உடனே கரூர் ஞாபகம்லாம் வந்துருச்சு, கரூரை வச்சு அவரை வளைக்கல. அவன் கூட ஏன் நின்னா திமுகவோட நிறைய இடங்களை ஜெயிச்சுக்கிட்டு விஜய் கிட்ட போறதுக்காக தான் அவன் நின்னான். அதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அது நடக்கல, வெறும் 5 சீட் தான் கிடைச்சது. அதையும் எடுத்துட்டு போட்டு அந்த அடங்கு வச்சுட்டான். அவன் பேரை வந்துட்டு அகில இந்த கழுத்தரப்பு கட்சி தான் இருக்கு, காங்கிரஸ் கட்சியில் கழுத்தரப்பு கட்சி இருப்பான். அதெல்லாம் வேற தெரிஞ்சுதானே கூட்டணி வச்சிருக்கேன். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ஐயநாதன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சிக்கல் என்ன சார் நிக்குது? இப்போ 108 இடங்களை இவர் தான் பெரும்பான்மையா இருக்காருன்னும் போது இவர் தானே இப்போ முதல்வரா பதவி ஏற்கணும், அதுலயே இப்போ சிக்கல் இருக்கு. தனிப்பெரும் கட்சியா இருக்கிறவர் விஜய். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற 2 கட்சிகள் இருக்குது, ரொம்ப பின்னாடி இருக்குது. ஒன்னு 60ல இருக்கு, இன்னொன்னு 47ல இருக்கு. அப்போ இயல்பா அவங்க 2 பேரும் எதிரெதிராக தான் நின்னவங்க, இவங்க 3 பேருமே எதிரெதிராக தான் நின்னவங்க. அப்போ வந்துட்டு இயல்பா சட்டபூர்வமான அரசமைப்பு ரீதியான கடமையாற்றக்கூடிய ஆளுநர் என்பவர், அவர் அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியவர் 108 இடங்களை வென்ற விஜய் தான். அவ்வளவுதான். அதான் அரசமைப்பு ரீதியான கடமை. அவர் பெரும்பான்மையை கொண்டு வச்சிருக்கிறாரா இல்லையான்றது வந்துட்டு அது ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளி. இப்போ என்ன ஒரு அவசியம், உடனடியாக கொடுக்கணுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ பாருங்க, தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய பதவி காலம் முடிஞ்சு போச்சு. சட்டமன்றம் வந்துட்டு இப்போ இல்லை, எக்ஸ்பயர்ட். அடுத்த சட்டமன்றத்தை அமைக்கிறது தான் முதல் ப்ரியாரிட்டி. அங்கே தேர்தல் ஆணையம் வந்துட்டு அந்த லிஸ்ட் வந்து கொடுத்துருச்சு. இப்போ சட்டமன்றம் அமைக்கப்படணும். சட்டமன்றம் அமைக்கப்படணும் அப்படின்னம்னா அப்போ ஒரு அமைச்சரவை அங்கே இருக்கணும். ஒரு அமைச்சரவை இருக்கணும்னா இப்போ இருக்கிறதுல யாருக்கு பாசிபிலிட்டி? திரு விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம். அப்போ தமிழக வெற்றி கழகத்தை கூப்பிட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கணும். நேற்றே செஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னம்னா இந்நேரம் வந்துட்டு இன்றைக்கோ நாளைக்கோ வந்துட்டு அவையை கூட்டி ஒரு மூத்த உறுப்பினரை வச்சு சபாநாயகரை உட்கார வச்சு, தற்காலிக சபாநாயகரை உட்கார வச்சு 234 உறுப்பினர்களை வந்துட்டு பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு அதன் பிறகு நீங்கள் ஒரு 2 வாரமோ 3 வாரமோ டைம் கொடுத்து அவரை வந்துட்டு பெரும்பான்மையை நிரூபிங்க, 118 இடத்துக்கு மேலே வரணும் அப்படின்றது. அல்ல அவையில் பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படிதான் சொல்லுவாங்க, 118 சொல்ல மாட்டாங்க. அப்படின்றது தான் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொசீஜர், அரசமைப்பு ரீதியான வழிமுறை. ஆனால் அந்த வழிமுறையெல்லாம் கடந்துட்டு இந்த ஆளுநர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்கிட்ட வந்துட்டு கொடுத்துருக்க நம்பர் வந்துட்டு பெரும்பான்மை இல்லை, அதனால் பெரும்பான்மை வர்றவங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னோம்னா அவர் வேற ஒரு அரசியல் சூழ்ச்சிக்கு இடம் தருகிறார் என்று பொருள். வேற பாசிபிலிட்டியே இல்லை. எலெக்ஷன்ல போயிட்டு சந்திச்சது திமுக அணி, அண்ணா திமுக அணி, தாவேகா அப்படிதான் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. அப்ப வேற ஒருத்தர்னா யாரு? 108 இடங்களை பெற்றிருக்கக்கூடிய விஜயை நீங்கள், அதாவது உங்களுடைய கடமை நீங்க செய்யுங்க. அது என்னது? தனிப்பெருங்கட்சியாக வந்திருக்கக்கூடியவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஃபாலோ ஆகும். அதற்கு பிறகு 3 வாரம் கழிச்சு விஜய் நிரூபிக்க தவறினார், ஆட்சி கலைத்தது அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த பாசிபிலிட்டி இருக்கு யோசிக்கலாம். பட் த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஐஸ், உங்க கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய முதல் சாத்தியக்கூறு 108 இடங்களை பெற்ற விஜய் தான். இதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அது மட்டும்தான் ஜனநாயகம். இதுல வந்துட்டு நீங்க பெரும்பான்மையை தேடுறதா இருந்ததுன்னா அப்ப எடியூரப்பா 104 சீட்டை வச்சுக்கிட்டு எப்படி முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டார்? பெரும்பான்மை இல்லாத ஃபட்னாவிஸ் எப்படி முதல்வராக பதவி பிரமாணம் செய்ய? இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரெசிடென்சஸ் எல்லாம் இருக்கு, புரியுதுங்களா? ஆதரவு கடிதம் அப்படின்றது அப்புறம் இப்போ 5 பேர் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் மற்ற கட்சிகள்லாம் ஆலோசிக்கலாம். இவர் வந்துட்ட உடனே அதுக்கப்புறம் அதை முடிவெடுக்கலாம். அது வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்குது? பட் யூ ஆர் கிவிங் அன் அன்டியூ அட்வான்டேஜ் டு த ராங் சைடு. ராங் சைடு ஐ மீன், யாருக்கு அந்த தகுதியெல்லாம் இல்லையோ, விஜய் பெற்ற தகுதி பெற்றிருக்கவில்லையோ அவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க. யூ ஆர் எக்ஸ்டெண்டிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, எ கேட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அது தப்பு, அப்சல்யூட்லி தப்பு. நான் ஒரு ஜேர்னலிஸ்டா
நீண்ட நெடுங்காலமாக அரசியலை பார்த்துட்டு இருக்கிறவன் அடிப்படையில் சொல்ல வரேன். இவர் ஆர்லேக்கர் கவர்னர் ஆர்லேக்கர் போகக்கூடிய பாதை தவறானது, ஜனநாயக பாதை அல்ல. அவர் என்ன வேணாலும் விளக்கம் கொடுக்கல. அவருக்கு பார்த்தேன் நான். இங்கே வந்துட்டு நிரூபிக்கணும்லாம் சொல்றதெல்லாம் சொல்லாதீங்க நீங்க. அங்கதான் ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளியில் வந்துட்டு 118 பெரும்பான்மையா இல்லையா அப்படின்றது அங்க இருக்கிற. அப்போ ஒரு கட்சி வந்துட்டு நான் வாக்கெடுப்பில் கலந்துக்கல, நம்பிக்கை தீர்மானத்தை முன்மொழிகிறாங்க விஜய் கட்சி. நாங்கள் வாக்கெடுப்பு கலந்துக்கலன்னு ஒரு 10 பேர் விளைகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதற்குள்ள இருக்கக்கூடிய பெரும்பான்மை தான் அவர் நிரூபிப்பார். புரியுதுங்களா? இப்போ இவ்வளவு விஷயம் இருக்குது. அப்போ நீங்க செய்ய வேண்டிய கடமை விஜயை இந்நேரம் பதவி பிரமாணம் செய்திருக்க வேண்டியதே. அதை இதற்கு மேலும் காலதாமதம் செய்தால் நீங்கள் ஜனநாயக ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்று பொருள். ஏனென்றால் இதற்கு முன்னால 100 சீட்டு வாங்கினவர், 96 சீட்டு வாங்கினவர், 90 சீட்டு வாங்கினவர் எல்லாருக்கும் அவங்க கொடுத்த அஷூரன்ஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்ற அடிப்படையில் நீங்க பண்ணிருக்கீங்க. இப்போ பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப காலதாமதம் செய்ய வேண்டிய தேவை ஆளுநருக்கு என்ன இருக்கு? ஏன் பண்றாரு? நடுவில் சொன்னேன், அன்டி அட்வான்டேஜ் டு சம்படி, வேற ஒருத்தர். அதனால தான் இப்போ திடீர்னு இப்போ எடப்பாடி முதல்வர் ஆவார் எந்த அடிப்படையில் சொல்றாரு? தம்பிதுரை இவர் விஜய் அனுமதிக்க மாட்டார் அப்படின்ற அர்த்தம் அதுல வருதா இல்லையா? எங்க அவங்க 47ங்க, விஜய் 108. இவர் தான் பெரும்பான்மைக்கு கிட்டத்தில் இருக்காரு. இவர் தான் கூட்டு பண்ணணும். இது பண்ணாத நீங்க டிலே பண்ணீங்கன்னா அப்ப அவங்களுக்கு ஒரு ஆசை வருது, நம்ம வேற மாதிரி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வருது. இப்போ இது காங்கிரஸ் மேலயும் ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. இவங்க திமுக கூட்டணியில இருந்து 5 சீட்டு வாங்கிட்டு அது அரசியலுங்க. நம்ம பேசுறது முழுக்க முழுக்க அரசமைப்பு. ஒரு கட்சி 5 அவங்களோட நின்னாங்க, நின்னுட்டு வெளில வந்தாங்க, வெளில வந்துட்டு இவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அதெல்லாம் அந்த கட்சிக்கும் அவங்களுக்குமான கட்சி உறவு. இங்க என்ன அப்படின்னா நம்பர்ஸ். இங்க ஒரு கட்சி 5 இடங்களை பெற்ற அந்த கட்சி அது அதிகாரப்பூர்வமாக விஜயை ஆதரித்து விட்டது. ஸோ விஜயனுடைய இப்பொழுதைய ஸ்ட்ரென்த் வந்துட்டு 113, தேவை இன்னொரு 5 அல்ல 6 எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அப்படி ஒன்று வந்துட்ட உடனே நீங்கள் வந்துட்டு ஆட்சி அமைக்க கூப்பிடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ இந்த அரசியல் ரீதியான கடமை நீங்கள் செஞ்சிருக்கணும். இந்த 2 நாளுக்குள்ள நீங்கள் தவற விட்டீங்க. அதான் நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இப்போ நீங்க சொல்றது அரசியமைப்பு, அரசியல், இது புரியுது சார். ஆனா ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க இருக்குன்ற பட்சத்துல அவங்க வந்து உடனே முடிவெடுத்து எந்தவித ஆலோசனையுமோ ஒரு நாகரிகமா வெளியே வரலன்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல இருக்கு அது இல்லையா? திமுக தொடர்பா காங்கிரஸ் தொடர்பான விமர்சனத்துக்கு அதை வச்சுக்கிறாங்க. அது அவங்க செஞ்சு தவிர காங்கிரஸ்காரன் இன்னைக்கு நல்ல நேர்த்தியா நடந்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ்காரன் எப்போதுமே அப்படிதான். அவன் பேரை வந்துட்டு அகில இந்திய கழுத்தரப்பு கட்சி தான் அது பேர். காங்கிரஸ் கட்சியில கழுத்தரப்பு கட்சி தான். அதெல்லாம் வேற தெரிஞ்சுதானே கூட்டணி வச்சிருக்கேன். அப்புறம் என்ன அது? அவங்க முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி தானே பண்ணாங்க, அந்தாண்ட போடுன்னு சொல்லிட்டானே இந்த நெகோசியேட் பண்ணாங்க. அப்பவே நீங்க கட்டி விட்டுருக்கணும் இல்லையா? திமுக ஏன் கட்டி விடல? அப்ப நீங்க பண்றது தெரிஞ்சே கூட வச்சுட்டு இருக்கிறீங்க. அவனும் தெரிஞ்சே கூட இருக்கிறான். அவன் கூட ஏன் நின்னா? திமுகவோட நிறைய இடங்களை ஜெயிச்சுக்கிட்டு விஜய் கிட்ட போறதுக்காக தான் அவன் நின்னான். அதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஆனா அது நடக்கல. வெறும் 5 சீட் தான் கிடைச்சது. அதையும் எடுத்துட்டு போயிட்டு அந்தாண்ட அடங்கி வச்சுட்டு அவன் போறான். அது அவன் பாடு. அதை பத்தி வேற விஷயம். பட் தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையில இருந்து நீங்க பாருங்க, அதிகமான இடங்களை ஜெயிச்ச கட்சின்னா யாரை உங்களை கிட்ட எவ்வளவு யாரை சொல்லுவீங்க? இவரை கிட்ட யாரை சொல்லுவாரு, இவரை கிட்ட யாரை சொல்லுவாரு? அப்போ அந்த கட்சியை ஏன் நீ அடைக்கல அப்படின்றதான் பிரச்சனை. அவங்க கொடுக்குறாங்க இல்ல அப்படின்றதான் வேற. இப்போ விஜய் இதற்கு முன்னாடி கூட்டணி அமைவதற்கு முன்னாடியே மதசார்பற்ற கூட்டணியில இருந்து ஒருத்தரை கூட பிரிச்சு எடுத்துட்டு வர முடியல. அந்த அளவுக்கு வந்து அவரு பலம் பொருந்திய கட்சின்னு அவரை சொல்லிக்கிட்டாலுமே அந்த அளவுக்கு பலம் இல்லாதவர்னு யாரும் நினைக்கல, பலம் இருக்கிறவர்னு நினைக்கல, அதனால யாரும் வரல அப்படின்ற ஒரு விஜய் மீதான விமர்சனம் இருக்கு. இப்ப 20 வருடங்கள் இருந்த ஒரு கட்சியை கூட்டு வந்திருக்காருன்னா அப்ப விஜய் ஒரு பலம் பொருந்திய கட்சியா இருக்கிறாருன்னு அப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டுமா? விடயத்தை எல்லா பலமும் ஜனநாயக அரசியல்ல ரம்யா மக்கள் கிட்ட தான் இருக்குது. நீங்க நான் இவர்கிட்ட தான் இருக்குது. நம்ம போடக்கூடிய ஓட்டு தான் ஒருத்தர் பலசாலி ஆக்குது. நம்ம போடுற ஓட்டு தான் வந்துட்டு எல்லாம் ஆக்குது. அதனால விஜய் கிட்ட என்ன இருக்குதுன்னு விஜய் கிட்ட ஒண்ணுமே இல்லை. இவ்வளவுதான் என்னோட பதில். ஆனா மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. விஷயம் இவ்வளவுதான். அதோட நிறுத்திக்கிறணும். அதனால இவருக்கு திடீர்னு வந்துட்டு வேற எதுவும் வந்துருச்சுவா பவர்ஸான்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா 35% வாக்குகள் வந்து மக்கள் அளிச்சிருக்காங்க. என்னென்ன காரணங்களால மக்கள் போட்டிருப்பாங்க அப்படின்னு எஸ்ஐஆர்ல கிட்டத்தட்ட 97 லட்சம் பேர் நீக்கினாங்க. 27 லட்சம் பேர் செத்தவன்னு சொன்னா 70 லட்சம் பேர்ல வந்துட்டு 35 பேர் தான் நம்ம கொண்டு வந்தோம். மீதி 35 லட்சம் பேர் யாரு எங்க போனாங்க? அவங்களுடைய வாக்குரிமை என்னாச்சு? அவங்கள ஓட்டு போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்ப அதெல்லாம் வேற கேள்விகள். அதுக்கப்புறம் வந்து இவிஎம் மோசடி எல்லாமே இருக்குது. அதெல்லாம் வேற. நான் இப்ப இருக்கக்கூடிய இஷ்யூ தான் தமிழ்நாட்டில் இப்ப இருக்கக்கூடிய இஷ்யூ வந்துட்டு யாரு அடுத்த அமைச்சரவை, இதெல்லாம் ஆளுநர் வந்துட்டு அரசமைப்பு ரீதியாக ஒரு பணி செய்கிறாரா இல்லையா அப்படின்றதான் நம்ம செய்யணும். இப்போ திமுகவும் அதிமுகவும் எதிர் அணியில இருந்துட்டு அவங்க அரசியல் தேர்தல் சந்திச்சாங்க. அவர் மேல குற்றம் சாட்டினாரு, அவர் இவர் மேல குற்றம் சாட்டினாரு. இப்போ திடீர்னு இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டா யார் ஒத்துக்குவா? அது மக்கள் வந்து தனித்தனியா பார்த்து தானே பிரிச்சு பார்த்து தானே ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ அது மேண்டேட்டுக்கு எதிரானது தானே. மக்களுடைய மேண்டேட்டு அதிமுக ஓட்டு போட்டாங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க.
இவங்க 2 பேருமே வந்துட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா கட்டிக்கிறோம் அப்படின்னா அது எப்படி? அது தப்பு இல்லை அது. அப்போ அந்த பாலிடிக்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸும் சந்தர்ப்பவாதம் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணக்கூடாது. அதை வந்துட்டு நம்ம அங்கீகரிக்க முடியாது. அது ஜனநாயக அரசியலில் ஏற்புடையதல்ல. அது அவங்க கூட்டணியாக வச்சுக்கிறாங்க, தேர்தலில் போட்டிடுறாங்க, அது வேற. ஆட்சி அமைப்புன்னு வரும்போது ஒன்று முன்னாடியே பண்ண கூட்டணியாக இருக்கணும், இப்போ வச்சுட்டு இருக்கிற ஒரு கூட்டணியாக இருக்கணும். இப்போ இவர் வந்துட்டு கூப்பிடலன்றதுக்காக டக்குன்னு உள்ளே பூந்து இவர் வந்துட்டு நான் அவங்க அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அப்படின்னோம்னா குதிரை பேரத்துக்கு வழிவகுப்புன்னு சொல்லக்கூடிய ஆளுநர் அங்கே என்ன பேரம் நடக்கும்? கட்சி டு கட்சி பேரம் நடந்தால் பரவாயில்லையா? உனக்கு இவ்வளோ மந்திரி சபை, எனக்கு இவ்வளோ மந்திரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரம் பேசிக்கலாமா? அது தப்பு இல்லையா அது? அப்போ உங்களுடைய பார்வை வந்துட்டு ரொம்ப லாப் சைடட், ஒரு பக்கமாகவே இருக்குது, தப்பு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய இந்த வாக்கு வந்து சாதியை பார்த்து ஓட்டு போடுறது வந்து உடைச்சிருக்கு, காசு பணத்தை கொடுக்கறது உடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு வாதம் வைக்கப்படுது. எப்படி கண்டுபிடிச்சிங்க? நீங்கள் போய்ட்டு பொத்தாரில் அமிக்கிட்டு வந்துட்டீங்க. அது ஜாதி ரீதியாக விழுந்ததா ஜாதி இல்லாத விழுந்துச்சான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? புரியுதுங்களா? அதனால் வாதம் எல்லாம் விதண்டா வாதம், அவரை தூக்கி எறிங்க, அதில் எதுவுமே கிடையாது. பணம் கொடுக்கப்படல அதிக அளவு, ஆனா பணம் கொடுக்காமலும் கொடுத்துருக்காங்க. விஜயனோட தொகுதியிலே 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ விசிகா கம்யூனிஸ்ட் தொடர்ந்து கொள்கை நெறிப்படி இருக்காங்கன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படின்ற பட்சத்துல இப்ப இவர்களும் வந்து தாவேக்காவா நிறைய இடங்கள்ல அது கூட்டம்லாம் வந்து ஓட்டாக்காது நிறைய இடத்துல விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இப்போ ஒருவேளை அவர்கள் அங்க போற பட்சத்துல போறாங்க அப்படின்ற பட்சத்துல இதுவரைக்கும் அவர்களுடைய நன்மதிப்பு, அவர்களுடைய மரியாதை அது வந்து சமூகத்துல வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும். அரசியல் ரீதியா அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க, தேர்தலில் விமர்சனம் பண்ணாங்க, பேசுனாங்க, எல்லாம் ரைட்டுங்க. இப்ப தீர்ப்பு வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசமைப்பு வேணும், ஒரு ஆட்சி வேணும். அப்ப அவங்க வந்துட்டு தங்களுடைய முடிவை மாத்திக்கிறது தப்பு ஒண்ணும் கிடையாது. நல்லெண்ணத்தோட தான் அவங்க முடிவு எடுக்கிறாங்க. இப்போ விசிகா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் 3 பேரும் சேர்ந்து 6 பேர் இருக்காங்க, 6 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்க வந்துட்டு நாங்கள் விஜய் ஆதரிக்கிறது, தாவேக்காவை ஆதரிக்கிறது அப்படின்னு சொன்னால் தப்பு ஒன்றும் இல்லையா? அதில் மக்கள் வந்துட்டு நிறைய பேர் வாக்களித்தது எந்த பக்கம்? தாவேக்காக்கு. அப்போ அந்த தாவேக்காக்கு வந்துட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதி இருக்குது, ஓகே. அவங்களுக்கு பெரும்பான்மை தர்றதுக்காக நாங்கள் உதவுறோம், ரைட்டு. அதன் மூலம் அந்த அமைச்சரவையில் பங்கேற்கிறோம், எந்த பிழையும் இல்லையா? அதனால அதில் ஒன்றும் இல்லை. அந்த விமர்சனம் அது இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். அதை தாண்டி தானே இவங்களை வந்து அழைக்கிறாங்க, அதை தாண்டி இவங்களும் போகலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. கடைசியாக நீங்கள் வந்துட்டு மக்களினுடைய அந்த தீர்ப்புக்கு மதிக்கிறீங்களா இல்லையான்றதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தீர்ப்பு எப்படி வந்துச்சுன்றதெல்லாம் அதில் அப்புறம் வச்சுக்கலாம். மக்களுடைய தீர்ப்பு ஆஸ் ஆன் டேட் சீட்டில் என்ன இருக்குது? 108, காங்கிரஸ் 5, இவங்க ஒரு 6. ஸோ 6, 5, 11, 107 தான். ஏன்னா விஜய் 2 இடத்துல ஜெயிச்சிருக்காரு, 107 தான். ஸோ 118 வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதை தான் பார்ப்பாங்க. அப்போ ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது இல்லையா? நீங்கள் இது வேணுமா இல்லை குடியரசுத் தலைவர் ஆட்சி வேணுமா? என்னன்னோ இவங்க எய்ம் பண்ணுறதுன்னு குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு தான் எய்ம் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? விஜய் வந்துட்டு காங்கிரஸோட போயிட்டாரு, அதனால டெல்லியில் இருக்கிறவங்க கோவப்படுறாங்க, அதனால வந்துட்டு அவர் பதவி ஏற்க விடக்கூடாது. அப்புறம் இப்போ உடனே கரூர் ஞாபகம்லாம் வந்துருச்சு, கரூரை வச்சு அவரை வளைக்கலாம். திஸ் அண்ட் ஆல் இஸ் நாட் த ரைட் வே. நீங்கள் என்னைக்கோ சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருக்கணும், பண்ணலை, தப்பு. இப்போ வந்துட்டு அவர் ஆட்சி பொறுப்பேற்க போது நாங்கள் அதெல்லாம் எடுப்போம் அப்போ அப்படின்றதெல்லாம் மிரட்டல் அரசியல். ஸோ நம்ம எதற்குமே உடன்பட தயாராக இல்லை. நம்ம ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட், ஐஎம் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், நான் தெளிவாக சொல்ல வரேன், இந்த இடத்துல அமைச்சரவையை பதவியேற்க செய்யக்கூடிய அந்த கிளைம், அந்த கோரிக்கை விடுக்கக்கூடிய ஒரே தகுதி விஜய்க்கு தான் இருக்குது, தாவேகா தலைவருக்கு. அதை மட்டும்தான் ஆளுநர் ஆதரிச்சாகணும். ஆனா இப்ப அவங்க சொல்றதும் இப்போ கரெக்ட் தானே சார்? இப்போ 108 இல்லாம நீங்க ஆட்சி அமைக்கிறீங்கன்னா மறுபடியும் இந்த ஆட்சி வந்து சரியா இருக்கும், நிலையா இருக்கும்ன்றது இல்ல. அதனால நீங்க வந்து அது ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளில முடிவு எடுக்கணுங்க. அது தெருவுலயே ஆளுநர்கிட்டே முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இல்லை. பதவி ஏற்கட்டும். இன்னைக்கு 6 பேர் வராங்க, நாளைக்கு இன்னொரு 4 பேர் வருவாங்க, நாளைக்கு பாமக சொல்ல நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோன்னு, அதுக்கப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லுவாங்க நானும் விஜயை நாங்கள் ஆதரிக்கிறோம்வாங்க. அப்படி அது இன்க்ரீஸ் ஆகிட்டு 130 போவோம். அப்ப என்ன சொல்லுவீங்க? மதவாத சக்திகள் வந்தா நாங்க காங்கிரஸ் இருக்க மாட்டோம் நிபந்தனை வச்சிருக்காங்க. மதவாத சக்திகள் பிஜேபிங்க அது ஒரே ஒரு கட்சி தாங்க இருக்கிறாங்க, ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க, ஊட்டி எம்எல்ஏ. அவர் ஊட்டில இருந்து வரமாட்டாரு, விட்டுருங்க. அப்புறம் வேற யாரும் மதவாத ஆள் யார் இருக்கா? யாரும் இல்ல. அந்த மதவாத சக்திகள்னு சொல்றது அங்க இருக்கிற கூட்டணியில எல்லாம் பொருள்படாதா சார்? அவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. அப்படி சொல்லலையே எடப்பாடி பழனிசாமி. நாங்க வந்துட்டு எங்களோட கொள்கை கூட்டணி கிடையாதுன்னு தான் அவர் சொன்னாரு. அவர் மதவாதத்தை எடுத்துக்கிட்ட கட்சி ஒன்றும் கிடையாது இல்லை மற்ற யாரும். அதனால எல்லாரையும் தண்ணி தெளிச்சுட்டு ஏத்துக்க வேண்டியதுதான் அரசியல்ல. ஒரு கிரைசிஸ் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு துக்கம் விழுந்துச்சுன்னா நீங்க போய்ட்டு நிக்கலையா? ஒரு கல்யாணம்னா நீங்க போய்ட்டு அடைப்பிலையா? கிட்டத்தட்ட அரசியல் அந்த பரிமாணத்துக்கு உட்பட்டது தான். அங்க தேவை என்ன? மக்கள் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துறாங்க, இதை வச்சு நம்ம அடுத்த கடமை அந்த ஆட்சி அமைக்க வேண்டியதுதான். ஆனா இது
வரும் காலங்களில் ஒரு வரலாற்று பிழை எப்பயோ நடந்த ஒரு விஷயத்த அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டு இருக்கணும் போது அந்த மாதிரி இல்ல அரசியல் கட்சிகள் எடுக்கிற முடிவு சொல்றேன் சார். நான் இவங்களோட கூட்டணி வச்சிருக்க கூடாதுன்னு பிற்காலத்துல ஃபீல் பண்ற மாதிரி இவங்களுடைய இந்த முடிவு வந்து அரசியல் பிழையா இருக்கும் அப்படின்ற மாதிரி வருங்காலத்துல அப்படி அரசியலும் அயோக்கியத்தனமும் நண்பர்கள் அடுத்தபடியா எப்படி சார் சொல்றீங்க இது? அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி முடிவு எடுப்பாங்க. அதுக்கு நியாயம் கற்பிப்பாங்க. அது அயோக்கியத்தனம் தானே. அப்படின்னா என்ன பண்ணணும்? விஜய் வந்துட்டு ஆதரவு இது பண்ணுவார். என்னை எதிர்த்து தான் நின்றுருக்காங்க. இப்போ உன்னுடைய கேண்டிடேட் தோற்கடிச்சு தானே அந்த 6 பேர் வந்துருக்காங்க விடுதலை சிறுத்தைகள். அப்புறம் அந்த 5 பேர் காங்கிரஸ்காரன் மட்டும் உன் கேண்டிடேட் தோற்கடிச்சா வந்துருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய ஆதரவு நீ எதிர்த்து இருக்கலாமா? முடிஞ்சு போச்சு இல்ல. அப்போ நான் சொன்னது சரிதானே, அரசியலும் அயோக்கியத்தனமும் நண்பர்கள். இப்ப காங்கிரஸ்ல இருந்து அலிம் அல் புகாரி அப்படிங்கிற காங்கிரஸ் நிர்வாகி வந்து காங்கிரஸ் இப்படி போயிருக்க கூடாது, காங்கிரஸ்ல உறுப்பினரா இருக்கக்கூடிய எனக்கு வந்து வேதனையா இருக்குன்ற மாதிரி கொள்கை பிடிப்பு தான் காங்கிரஸ்க்கு வேணும், அதை நம்பிதான் நான் போனேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காரு சார். இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? இது சரியான ஜனநாயகமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு. ஒரு நல்ல அரசியல்வாதி அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு, நம்ம கூட்டணியில நின்று யாரோட பலத்துல ஜெயிச்சோமோ அவங்களோட பேசி முடிவு எடுத்துட்டு செஞ்சிருக்கலாம் அப்படின்றாரு. நம்ம தான் சொல்லிட்டோமே அயோக்கியத்தனம் அப்படின்ட்டு, காங்கிரஸ்னா கழுத்தறுப்பு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அவங்க பண்ணிட்டாங்க. இவர் அதை எதிர்க்கிறாரு. எதிர்த்தவங்க அது எப்படி இருக்கலாம், கட்சியில் இருக்கணும்னா அயோக்கியத்தனத்தையும் ஒத்துக்கிட்டு தான் இருக்கணும்ன்றாங்க. அவர் ஏற்றுக்கல, அதனால அவர் வெளியேற்றுறாங்க. அவ்வளோதான். இப்போ விஜய் அவர்கள் தொடர்ந்து முன்னிறுத்தி வந்தது வந்து வாரிசு அரசியல் செய்யறாங்க திமுக அப்படின்னு சொல்லி. ஆனா அதே வாரிசு அரசியலை தான் காங்கிரஸ் அவர்களும் பண்ணிட்டு வராங்க. இப்ப இவர்களோட கூட்டணி வச்சதுனால 35% வாக்களிச்சிருக்காங்க மக்கள்னு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குன்ற பட்சத்துல இப்ப அந்த மக்களுக்கு வந்து விமர்சனம் வராதா? அதுக்கு முன்னாடியே வந்துட்டு விஜய் வந்துட்டு வாரிசு அரசியல் தான் அவர் வந்துட்டு திமுகவோட முடிஞ்சு போயிடும். வேற எங்கேயுமே வராது. வேற எதுவும் வாரிசு அரசியல் தான் வராது. இப்ப இவர் பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்தாரு, ஒரு பிள்ளைக்கு கடன் கொடுத்தாரு, இவருடைய பொண்ணுக்கு கடன் கொடுத்தாரு, இவருடைய அப்பாவுக்கு கடன் கொடுத்தாரு, அம்மாவுக்கு கடன் கொடுத்தாரு, சித்தப்பா யாருக்காவது கடன் கொடுத்தாரு. இது இந்தியருடைய சைக்காலஜி என்ன அப்படின்னோம்னா, தனக்கு அப்புறம் தான் புள்ள தான் சொந்தம் இப்படிதான் போவாங்க. வேற யாருக்கா கடன் கொடுத்துருக்காரா? ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்தவர் பாவம் ஒரு வீடு கட்டிக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்குறேன் 5 கோடி கொடுத்துருக்காரு விஜய். அப்படிலாம் இல்லை. அதாவது விஷயம் என்னன்னா, இதான் இவங்களுடைய அரசியல் பார்வை. நான் அந்த இடத்துக்கு வரல. இந்த இடம் வந்துட்டு பியூரா மக்களுடைய தீர்ப்பில் பார்ப்பட்ட ஒரு அரசியலை நான் பேசுறேன். இதுதான். மற்றபடி விஜய் யோக்கியனா அயோக்கியனா தான் நிறைய பேசியிருக்கிறேன். நீங்களும் தானே எடுத்துட்டு போய் போட்டிருக்கீங்க. அதனால அதெல்லாம் விட்டுருங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இன்னைக்கே ஒரு ஆட்சி அமைக்கணும். அதுக்கு அவர் 108 சீட் அவர் வாங்கியிருக்காரு இந்த மக்கள் மத்தியில. எப்படியோ 108 சீட் அவருக்கு இருக்குது. ஸோ அவர் 5 சீட் வந்துட்டு காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க. அதில் வந்துட்டு பியூரிட்டிலாம் பார்க்க மாட்டாங்க. அவ்வளவுதான். இப்போ நீங்க ஆட்டோல ஏறி வீடு போய் சேரணும், அந்த ஆட்டோக்காரன் யோக்கியனா அயோக்கியனா ஹரிச்சந்திரன் நீங்க பார்க்க மாட்டீங்க. நாணயமா நம்மள எடுத்து வீட்டில் விடுவானா, ஏறி உட்காடுறீங்க போறீங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் இதுவும். ஆட்சியில் போயிட்டு உட்காரணும், அதுக்கு காங்கிரஸ் தேவை. அதுக்கு அவங்களுக்கு ஒரு மந்திரி சபை கொடுத்துருவாரு, மந்திரி சபையில ஒரு இடம் கொடுத்துருவாரு. அவ்வளவுதான். இதை அந்த மாதிரி சுருக்கி பார்க்க கத்துக்குங்க. அவ்வளவுதான். இப்ப ஆளுநர் வந்து காலதாமதம் செய்வது தவறு அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா தாவேகா சார்பில இருந்து அவர் எந்த வாயும் திறக்கல அப்படின்றது வந்து வாயை திறந்துருக்காங்க. அவங்க எதுக்காவது வாயை திறந்துருக்காங்களா? அவங்களுடைய கொள்கை வாயை திறக்காத கொள்கை தான் சார். இதுக்கு முன்னாடி ஓகே சார், இப்போ சிஎம்மா பதவி ஏற்க போறாரு அப்படின்ற பட்சத்துல ஆமாங்க. ஆனா கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமா எங்களை வந்துட்டு இவங்க அடைக்கலன்னு நாங்க கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்லியிருக்காங்க. கபில் சிபல் பேசியிருக்காரு. அது வந்துட்டு வேற பேசணும், பேசல. ஏன் அப்படின்னோம்னா பார்க்கலாம் அப்படின்னு அவங்க கடைசி வரைக்கும் பார்க்கலாம். அவர் கூட்டுற மாட்டாரா, அவர் மனம் மாற மாட்டாரா, அப்படி இன்னைக்கு அடைக்க மாட்டாங்களா, வெள்ளிக்கிழமை நல்ல நாள் அடைக்க மாட்டாங்களா அப்படிலாம் ஏதாவது எதிர்பார்க்கலாம் அவர் இல்லையா? இல்லை அவருடைய ஜோசியத்தில் அவர் எடுத்து அந்த சோழி உருட்டி இருப்பார் விஜய் முன்னாடி. 12-7 இந்தாண்ட பக்கம் தான் நிற்கிது, நீங்கள் இந்தாண்ட பக்கம் தான் உட்காந்துருக்கிறீங்க, அதனால் உங்கள் பக்கம் அவர் வந்துடுவார் அப்படின்னு யாரோ சொல்லிடலாம். அதுக்காக விஜய் சைலண்டாக இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரியுமாமா? நான் உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் ஏதோ ஜோக் அடிக்கிறான்னு நினைக்காதீங்க. சோழி உருட்டாதான் இவங்கெல்லாம் வந்துட்டு வீட்டு விட்டே வெளில போவாங்க. சார் என்ன சொல்றீங்க? ஆமாங்க, எல்லாம் ஜோடிகளை கேட்டு தான் எல்லாம் செய்யறாங்க. அதனால அதெல்லாம் விட்டுருங்க. அதனால நம்ம விஷயம் என்ன அப்படின்னோம்னா, ஆளுநர் மாளிகை இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துல ஆக்டிவேட் பண்றது தப்பு. அவரு ஒரு தவறான ஒரு அரசியலுக்கும் தவறான ஒரு கூட்டணிக்கும் வழிவகுக்கிற முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறாரு என்ற ஐயத்தை எழுப்புகிறது. திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 6 மாசம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஆனா 6 மாசம்னு அந்த டைம் லைன் சொல்ல வேண்டிய தேவை என்ன? 5 வருஷம் ஆட்சி அமைச்சு இருக்கட்டுமே, 6 மாசம் சொல்ல வேண்டிய தேவை. எதிர்கட்சி ஒன்றும் ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக இல்லையே. 6 மாசத்துக்குள்ள நீங்க சரியா செயல்படலை அப்படின்னா நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வருவோம் அப்படின்னு அர்த்தம். அதான் அது. டிஸ்டர்ப் பண்ணுவோம்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வருவோம், எக்ஸ்போஸ் பண்ணுவோம்னு அர்த்தம். நீங்க எதிர்த்து தான் நீங்க நின்று இருக்கீங்க. ஸோ 6 மாசம் உங்களுக்கான டைம் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நாங்க செயல்படுவோம். உங்களை எதிர்த்து பேசுறது இல்லை, அது விமர்சனம்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆட்சியை வந்துட்டு கலைக்கிறதுக்கோ இல்லை மக்கள் மத்தியில் இது நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வந்து கவுக்கிறதுக்கோ நாங்கள் முயற்சி போன்றது தான். அது பொதுவாக எல்லா கட்சிகளும் செய்யறது தான். ஜனநாயகம் பூர்வமானது அது.
இப்போ ஒருவேளை பெரும்பான்மை வரல சார், யாருமே கூட்டணிக்கு போகல அப்படின்ற பட்சத்துல, குடியரசுத் தலைவர் ஆட்சி வருது அப்படின்ற பட்சத்துல, அப்பயுமே வந்து அவங்களோட டைம்ல வந்து யாருமே வந்து பெரும்பான்மை நிரூபிக்காத போகும்போது ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா அது சரியா இருக்குமா? ஆமா, ரீஎலெக்ஷன் தான் அது 2-6 மாசம் அதுக்கப்புறம் அது வரைக்கும் மோடி ஆட்சி தான். இங்க குடியரசுத் தலைவர் ஆட்சின்றதுனா மோடி ஆட்சி, இன்டைரக்ட் கவர்மெண்ட் அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் ஆளுநருக்கு வந்துருவாரு, அவருடைய ஆட்சி தான், அவர் சொல்றவங்கள நியமிப்பாங்க, அவருடைய அது ஒரே தமாஷா இருக்கும் அது ஒண்ணு. அதனால தான் நம்ம வந்துட்டு சொல்றோம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த கட்சி அமைச்சு ஆட்சி அமைங்கன்னு சொல்றது காரணம் தான். ஸோ அவங்களுடைய எய்ம் என்ன, இங்க அவங்களுக்கு ஆதரவான ஒரு இல்லை, ஏன்னா காங்கிரஸோட ஆதரவோட இது நிற்குது. ஸோ அது அவங்களுக்கு கோவம், அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் கோவம். ஸோ அதனால காலி பண்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இதே இடத்துல காங்கிரஸ் தவிர வேற ஒரு கட்சி அதை ஆதரிச்சு இருந்தது, விஜய் பதவி ஏற்று இருப்பாரு. காங்கிரஸ் உள்ள வந்துட்டான், அது எப்படி ஆகணும், நீ சேர்த்துக்கிட்ட, நான் தானே உனக்கு இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாத உன்னை காப்பாத்திட்டு இருக்கிறேன், நீ எப்படி நீ அவனோட போல என்ன கேட்காது. அதான் அந்த கோவம் தான் இப்போ வேலை செய்யுது, வேற ஒன்றும் இல்லை. பெருசா நீங்க பிறகு அரசியல் பார்க்கணும், உள்ள இவ்வளவுதான். அதான் சார், இந்த ரீஎலெக்ஷன் நடந்தது அப்படின்னா ஏற்கனவே வந்து நம்ம வாக்குப்பதிவுக்கு தேர்தலுக்கு நிறைய செலவுகள் வந்து பண்றோம், மறுபடியும் இந்த செலவுகள்லாம் மக்கள் தலையில தான் பெரிய செலவு இல்லை. மக்கள் தலைவர் என்ன பண்ண போறாங்க, பரிசுல கொடுக்க போறாங்க, அதெல்லாம் ஒன்று கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் செலவெல்லாம் பெருசா ஆகாதுமா. ஓகே சார், இப்போ விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஆலோசனையில இருக்காங்க, என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை இவங்க ஒத்து வராத பட்சத்துல தாவேக்கா அதிமுகவோட கூட்டணி சேருமா? அப்படி கூட்டணி சேருன்ற பட்சத்துல என்ன நடக்கும்? இது நல்லா இருக்கு, மக்கள்கிட்ட மரியாதை இழந்து போவாங்க பதவிக்காக. இது வரைக்கும் திட்டிவிட்டு எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியை வந்துட்டு ஒண்ணும் இல்லாத ஆக்கிட்டாங்கன்னா இவர் பேசினாரு. அவர் விஜய்க்கெல்லாம் வந்துட்டு என்னன்னே தெரியாது, அரசியலுக்கு என்னோட அரசியல் அனுபவம் பெருசு அப்படிலாம் அவர் சொன்னாரு. இப்போ எல்லாரும் ஒட்டிக்கிட்டாங்க அப்படின்னா மக்கள் மனதில் மரியாதை இல்லாத போயிடுவாங்க, பதவிக்காக ஒட்டிக்கிறாங்கடா, அப்ப நம்ம கிட்ட ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு தானே அது, யாரோட கூட்டணி சேர்ந்தாலும். இப்போ சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்து வர்றது வேற, பெரிய கட்சிகள் அப்படி வரக்கூடாதுல்ல. நீங்க தான் வந்துட்டு ஆட்சியில் இருந்தவங்க, உங்களை மக்கள் தூக்கி வெளில போட்டாங்க, அப்புறம் நீங்க வேற ஒருத்தரோட மறுபடியும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ஆட்சிக்கு வர்றதுன்னு என்ன அர்த்தம்? அப்போ ஒரு டீல் போடுவாரு, நான் வந்துட்டு முதல்வர் ஆவேன் அப்படின்னு. யாரு? எடப்பாடி. அதை எப்படி விஜய் சப்போர்ட் பண்ணுவாரு? முடியாது. இல்ல விஜய் முதல்வர் ஆகுறது, அதை எப்படி அவர் சப்போர்ட் பண்ணுவாரு? அது ஏற்கனவே அவங்களுக்குள்ள அந்த சிக்கல் தான் இருந்துட்டு இதாயிடுச்சு, அதனால மறுபடியும் அதை செய்ய மாட்டாங்க. இப்ப புதுச்சேரியில போயிட்டு எம்எல்ஏக்கள் தனித்தனியா அறை எடுத்து தங்கிட்டு இருக்காங்க, எந்த காரணத்துக்காக? காப்பாத்திக்கிறதுக்காக 20 கோடி 30 கோடி கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா ஒரு 10 பேர் 300 கோடி கொடுத்துட்டு, அதனால அவங்க வந்து காப்பாத்திக்கிறத எல்லாரும் ஒரு இடத்துல வச்சுட்டு பாதுகாப்பா பண்ணுவாங்க. உனக்கு தேவையானதெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்கனவே நடந்தது தானே தமிழ்நாட்டுல, எல்லா மாநிலத்திலும் நடக்குது, இங்கே நடந்துருக்குது, அவ்வளவுதான். அதுக்கு தவிர ஒன்றும். இப்போ அவங்க மேல இருக்கிற நன்மதிப்பு அம்பலப்படும், அப்படி அம்பலப்படுவாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நீங்க முன்னாடியே குறிப்பிட்டது மாதிரி இது அரசியலுக்காக தானே, அதனால ஏத்துப்பாங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்ல. மக்கள் எதெல்லாம் மக்கள் ஏத்துப்பாங்க, இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. இது வந்துட்டு நான் மேண்டேட்டை நான் சொல்றேன், பொதுவான ஒரு தீர்ப்பை அவர் பெற்றுட்டாரு. ஸோ அந்த தீர்ப்பை வந்துட்டு மதிக்கணும் ஆளுநர் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இந்த சின்ன கட்சிகள் வந்துட்டு இதனால ஒரு நாட்டுக்கு வந்துட்டு ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துட்டு ஒரு அரசு அமைக்க முடியாத ஒரு நிலையை ஏற்படுறதை தடுக்கிறதுக்காக விடுதலை சிறுத்தைகளோ 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோ செய்யலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த ஆதரவு கொடுக்கலாம், கொடுத்து அந்த ஆட்சியை காப்பாற்றலாம், ஆட்சி அமைக்க உதவலாம், அது வேற. ஆனா வேற ஒரு கட்சியோட, ஒரு பெரிய கட்சியோட நீ எதிர்த்துட்டு இருந்த கட்சியோட நீ கூட்டணி போறது அப்படின்றது தப்பா போயிடும். இப்ப அதிமுக தரப்புல இருந்து ஆளுநருடைய நடவடிக்கைக்கு எந்த விதமான கருத்துமே வெளியிட அவங்க தான் அங்க டீல் பேசிட்டு இருக்காங்களே, அதிமுகவும் சேர்ந்து. ஆமா, போய் சந்திச்சாரு இல்லையா, இவர் போய் ஏன் சந்திச்சாரு ஆளுநரை? ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், தொடர்ந்து இனி வரக்கூடிய காலங்களை நிறைய பேசுவோம். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.